எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிம்னியும் லேப்டு. இதுக்கு வந்து செப்ரேட்டாக நம்ம ஏன்னா அது சிம்னியில் அந்த ஹீட்டை வந்து வெளியே அனுப்புகிற அந்த பைப் லைனை வந்து நம்ம மறைக்கணும். அந்த எக்ஸாஸ்க்கு வெளியே போகிற அந்த பைப் லைனை வந்து நம்ம மறைக்கணும். அதுக்கு வந்து கரெக்டாக பாக்ஸ் அடித்து அந்த சிம்னி மட்டும் தெரியும், வெளியே சிம்னி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம அதை அடித்து க்ளீனாக பக்கவாக மேலே லேப்டுக்கு லிங்க் பண்ணி அந்த லேப்டு மாதிரியே நம்ம அதை வந்து கொண்டு வர போகிறோம். ஏன்னா ஏற்கனவே கிச்சன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒன் சைடு லேப்டு மட்டும்தான் போட்டிருப்பேன். ஒன் சைடு லேப்டும் கீழே வந்து பாக்ஸு, அதுக்கு கீழே ஃப்ரேம் வந்து பண்ணுற மாதிரி பண்ணி போட்டிருப்பேன் மேக்கிங் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு செய்யாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிம்னி வந்து ஃபிட் பண்ணாமல் இருந்தாங்க. சிம்னி ஃபிட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். அதனால் வந்து சிம்னி ஃபிட் பண்ணாதனால இப்போ ஃபிட் பண்ண பின்னாடி நம்ம அந்த சிம்னி இது மட்டுமே க்ளீனாக பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படின்னா பாக்ஸ் டைப்பெல்லாம் அடித்து அது என்ன சொல்கிறது, பாக்ஸ் மாதிரி அடிச்சுட்டு பேக்கில் வந்து ஷீட் அடிக்காமல் பார்டர் மாதிரி அது கட்டிட்டு, ஏன்னா அந்த பாக்ஸ் நிற்கிறதுக்காக மட்டும் நம்ம அந்த பார்டர் மாதிரி கட்டிட்டு க்ளீனாக எடுத்துன்னு போய்ட்டு செவத்தில் ட்ரில் பண்ணி குச்சி அடித்து ஸ்க்ரூ வச்சுருவோம். அவ்வளோதான். அது பைப்புக்கு அந்த பைப்பு போகிறதுக்கான வழியை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி பைப்பு இதை வந்து நம்ம மறைச்சிடுவோம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி. ஏன்னா இது வந்து எல் டைப்பில் இருக்குது. எப்படின்னா சிம்னிக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா பின்னாடி சிம்னி ஃபிட் பண்ணுறதுக்கு பின் பக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸு வேலை அதே சேம் வேலை தான். ஆனால் கொஞ்சம் இந்த பைப் லைனுங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கும். பைப்புக்கு அதை மறைக்கிற மாதிரி எந்த ஒர்க் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ வேலை. இல்லைனா வந்து நீட்டாக நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து கிச்சனில் போட்டிருப்பேன். மைக்கா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அடுத்து. அது நான் வந்து தெளிவாக அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. Gracias.